ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் என்னோட ரூம்க்கான கர்டன் மேக்கிங் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் எடுத்திருக்கிறது யூஸ் பண்ணாமல் இருக்க ஒரு ஓல்டு saree மெட்டீரியல் தான் எடுத்திருக்கேன். இது ரொம்பவே டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிறதுனால நான் லைனிங் ஃபேப்ரிக் யூஸ் பண்ணி தான் இந்த கர்டன் மேக்கிங் பண்ண போகிறேன். saree மெட்டீரியல் ரஃப்லி 5 மீட்டர்ஸ் இருக்கும் அண்ட் அதுக்கான லைனிங் ஃபேப்ரிக்கும் நான் 5 மீட்டர்ஸ் தான் வாங்கியிருக்கேன். நான் வாங்கினது சன்கிரேப் லைனிங் மெட்டீரியல். இது ட்ரெஸ்க்கு கொடுக்குற லைனிங் மெட்டீரியல் தான். சாரியோட சேம் கலர்ல நான் ஏன் லைனிங் மெட்டீரியல் பர்ச்சேஸ் பண்ணலைன்னா, இது விண்டோ கர்டன்ஸாக யூஸ் பண்ண போகிறதுனால சன்லைட் எக்ஸ்போஷர் ஜாஸ்தி இருக்கும். ஸோ அதுக்கு ஒயிட் லைனிங்கே பெட்டராக இருக்கும்ன்றதுக்காக தான் நான் ஒயிட் எடுத்துட்டேன். நான் இன்னைக்கு ரெடி பண்ண போகிறது ரொம்பவே ஒரு சிம்பிள் பேட்டர்ன் கர்டன் தான். பட் அது இப்போ ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி உல்லன் த்ரெட் ஹேங்கிங்ஸ் ரெடி பண்ணி அது ஒரு ஃபேன்சி கர்டன் லுக்குக்கு கொண்டு வர போகிறேன். ஸோ நான் இந்த 3 டிஃப்ரெண்ட் கலர்ஸ் ஆஃப் உல்லன் த்ரெட் பண்டில் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். த்ரெட் டாசில் மேக்கிங்க்கு எனக்கு ஒரு குட்டி அட்டை தேவைப்படுது. ஸோ அதுக்காக தான் நான் இந்த சோப்பு டப்பாவில் வர அட்டையை யூஸ் பண்ண போகிறேன். அட்டையோட டிப்பில் கொஞ்சம் ஹார்டராக ஃபீல் ஆச்சு. ஸோ த்ரெட்ஸ் யூஸ் பண்ணி அதை புல் பண்ணும்போது சிக்கக்கூடாதுன்றதுக்காக நான் ஒரு லைன் ட்ரா பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கிறேன். நான் பிளான் பண்ணி இருக்கிறது 3 இன்ச்சஸ் ஹைட்டுக்கான டாசல் தான். இன்கேஸ் உங்களுக்கு 4 இன்ச்சஸ் வேணும்னா கூட பண்ணிக்கலாம். ஸோ 3 இன்ச்சஸ் லென்த்துக்கு ஒரு லைன் ட்ரா பண்ணிவிட்டு நான் கட் பண்ணிக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட் த்ரெட் யூஸ் பண்ணி எப்படி டாசல் மேக்கிங் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அது ரொம்பவே ஈஸி தான். நான் உங்களுக்கு ஒரே ஒரு டாசல் மேக்கிங் மட்டும் எப்படி பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். அதே ஃபார்மேட்டில் தான் நான் மற்ற கலர்ஸ் எல்லாம் ரெடி பண்ண போகிறேன். 12 இன்ச்சஸ் லென்த்துக்கு 2 பீசஸ் நான் கட் பண்ணிக்கிறேன். இப்போ கார்டோட வித் வைஸ் வர மாதிரி இந்த த்ரெட்டை நான் இப்படி ஹோல்டு பண்ணிக்கிறேன். கரெக்டாக த்ரெட்டோட சென்டர் பாயிண்டில் கார்டை நான் ஹோல்டு பண்ணியிருக்கேன். இப்போ கார்டோட லென்த் 3 இன்ச்சஸ்க்கு இப்படி பிளேஸ் பண்ணிட்டு நான் 35 கவுண்ட்ஸ் சுற்றிக்கிறேன். கவுண்ட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நான் த்ரெட்டை கட் பண்ணிக்கிறேன். இப்போ ஃபர்ஸ்ட் வித் ஆங்கிளில் பிளேஸ் பண்ண இந்த த்ரெட்டை லைட்டாக இப்படி புல் பண்ணிட்டு இந்த 2 த்ரெட்டை இதுக்குள்ளே வர மாதிரி வச்சு லாக் பண்ணிக்கிறேன். கார்டில் இருந்து இந்த த்ரெட் பஞ்சை நான் வெளியில் எடுத்துடுறேன். இப்போ இதோட சென்டரில் நான் த்ரெட்ஸை கட் பண்ணி விட்டுடுறேன். இப்போ நான் ஃபஸ்ட்டு கட் பண்ணி வச்சுருந்தேன் அந்த 12 இன்ச்சஸ் ஆஃப் இன்னொரு த்ரெட்டை இப்படி த்ரெட்டோட ஒரு சைடு லென்த்தியாக அதர் சைடு ஒரு 3 இன்ச்சஸ் அளவில் ஷார்ட்டராக வர மாதிரி பிளேஸ் பண்ணிக்கிறேன். இதில் கரெக்டாக இந்த ரவுண்டு ஷேப் ஃபார்ம் ஆகிற மாதிரி இந்த த்ரெட் பஞ்ச் மேலே வச்சுக்கிறேன். ஏன்னா அதுக்குள்ளே தான் ஃபைனலாக த்ரெட்டை இன்சர்ட் பண்ணி நாட் கிரியேட் பண்ண முடியும். அதுக்காக தான் இந்த ரவுண்டு ஷேப் விடுறது. இப்போ இதில் லென்த்தியாக விட்டுருக்க அந்த த்ரெட்டை ஓவரால் இந்த த்ரெட் பஞ்சில் ஃபுல்லாக ரோல் ஆகிற மாதிரி நான் ஒரு 2 or 3 டைம்ஸ் சுற்றிக்கிறேன். அந்த ரவுண்டு ஷேப்புக்குள்ளே இந்த லென்த்தி த்ரெட்டோட எட்ஜை இன்சர்ட் பண்ணி நான் ஒரு கையில் புல் பண்ணிக்கிறேன். அட் த சேம் டைம் அந்த ஷார்ட்டர் த்ரெட்டையும் அதர் ஹேண்டில் நான் புல் பண்ணி இழுக்கிறேன். ஸோ ஒரு நாட் கிரியேட் ஆகிடும். ஸோ 12 இன்ச்சஸ் ஆஃப் த்ரெட் பீஸ் வச்சு கிரியேட் பண்ண இந்த நாட்டில் ஒரு சைடு வந்துட்டு டவுன்வர்ட் ஃபேஸிங்கில் இருக்கும், ஒரு சைடு அப்வர்ட் ஃபேஸிங்கில் இருக்கும். டவுன்வர்ட் ஃபேஸிங்கில் இருக்கிறத நான் விட்டுடுறேன். ஸோ அப்வர்ட் ஃபேஸிங்கில் இருக்கிறத மட்டும் நான் ஒரு 1/2 inch அலவன்ஸ் மட்டும் விட்டுட்டு கட் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த குட்டி பீஸை இந்த ஹெட் மாதிரி கிரியேட் ஆன இந்த ரவுண்ட் பஞ்சுக்குள்ளே சிசர்ஸ் யூஸ் பண்ணி நான் அதை நல்லா உள்ளே தள்ளி விட்டுடுறேன். இப்போ டவுன்வர்ட் ஃபேஸிங்கில் விட்டு அந்த எக்ஸ்ட்ரா த்ரெட் மட்டும் அன்ஈவனாக இருக்கும். ஸோ அதை மட்டும் நான் கட் பண்ணிக்கிறேன். ஸோ அவ்வளோதான், 1 பீஸ் ஆஃப் டாசல் நான் ரெடி பண்ணிட்டேன். சேம் இதே ப்ரொசீஜரில் தான் நான் அதர் கலர்ஸும் ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். 3 கலர்ஸ்லையுமே டாசல்ஸ் ரெடி பண்ணிட்டேன். பார்க்க க்யூட்டாக இருக்குது. இப்போ நெக்ஸ்ட் இதை கர்டனில் எப்படி அட்டாச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சாரீ ஃபேப்ரிக்கை லென்த் வைஸ் 2 லேயராக வர மாதிரி இப்படி பிரித்து போட்டிருக்கேன். இதோட லென்த் 81 இன்ச்சஸ். ஃபோல்டிங் வர இந்த சைடில் சாரியை கட் பண்ணிட போகிறேன். இப்போ ஃபுல் லென்த்தாக இருந்த சாரீ ஃபேப்ரிக்கை 2 பீசஸாக கட் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் இதே மாதிரி லைனிங் ஃபேப்ரிக் கட் பண்ணிக்க போகிறேன். சேம் சாரீ போட்ட மாதிரி லைனிங் ஃபேப்ரிக்கும் ஃபுல் லென்த்துக்கு 2 லேயராக வர மாதிரி ஃபோல்டு பண்ணி போட்டிருக்கேன். லைனிங் ஃபேப்ரிக்கோட வித் 40 இன்ச்சஸ். ஃபேப்ரிக்கோட ஸ்டார்டிங்கில் அன்ஈவனாக இருந்ததுனால நான் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணியிருக்கேன். இப்போ அந்த லைனில் இருந்து தான் நான் ஹைட் கன்சிடர் பண்ணிக்க போகிறேன். சாரீ ஃபேப்ரிக்கோட லென்த்து 81 இன்ச்சஸ் நான் எடுத்திருந்தேன். அண்ட் அதிலிருந்து 3 இன்ச்சஸ் லெஸ் பண்ணிவிட்டு 77 இன்ச்சஸ்க்கு லைனிங்கில் நான் மார்க் பண்ணிக்கிறேன். சின்ன ஸ்கேல் யூஸ் பண்ணால் லைன் அவ்வளோ ஸ்ட்ரெயிட்டாக வராதுன்றதுக்காக தான் நான் இந்த எல் ஷேப் ஸ்கேல் யூஸ் பண்ணுறேன். ஸ்கேலோட எட்ஜ் வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். இப்போ ஸ்கேலை ஆப்போசிட் டைரக்ஷனில் பிளேஸ் பண்ணிவிட்டு ட்ரா பண்ணியிருந்த லைனை நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன்.
லைன்ஸ் ட்ரா பண்ணியாச்சு. ஸோ நான் எடுத்திருக்கிற லைனிங் ஃபேப்ரிக்கோட சைஸு ஹைட்டு 77 இன்ச்சஸ் அண்ட் வித்து 40 இன்ச்சஸ். இப்போ லைனிங் ஃபேப்ரிக்கை நான் கட் பண்ணிக்கிறேன். லைனிங் ஃபேப்ரிக் கட் பண்ணது போக பேலன்ஸ் எனக்கு இவ்வளோ மீந்திருக்கு. நான் எடுத்திருக்கிறது ஓல்டு சாரீ ஃபேப்ரிக் தானே, எனக்கு அங்கங்கே கரை இருக்கு. லைனிங் ஃபேப்ரிக்ல 40 இன்ச்சஸ் வித்து தானே வந்திருந்தது. ஸோ அந்த வித்துக்கே நான் இந்த சாரீ ஃபேப்ரிக்கையும் கட் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ சாரியோட சைடில் வந்த கரையா இருந்த பார்ட்டெல்லாம் எனக்கு அந்த கட்டிங் பீஸில் போயிடுச்சு. சேம் அதே மாதிரி சாரியோட அதர் பீஸையும் நான் ஃபோல்டு பண்ணி போட்டிருக்கேன். இதையும் நான் 40 இன்ச்சஸ் வித்துக்கு கட் பண்ணிக்கிறேன். ஸோ கர்டன் மேக்கிங்க்கு நான் எடுத்திருக்கிறது சாரீ ஃபேப்ரிக்ன்றதுனால ஒரு பீஸில் ஸ்டோன் ஒர்க் கவர் ஆயிருக்கு, ஒரு பீஸில் வந்து பிளைனாக தான் இருக்கு. ஸோ எனக்கு அது ஒரு ப்ராப்ளம் இல்லை, நான் அதை அப்படியே விட்டுட்டேன். இப்போ ஸ்டிச்சிங் பார்ட்டுக்கு போயிடலாம். ஃபர்ஸ்ட் நான் லைனிங் ஃபேப்ரிக்கோட பாட்டம் லேயரில் 2 இன்ச் அளவுக்கு ஃபோல்டு பண்ணிக்கிறேன். இப்போ அகைன் இன்னொரு ஃபோல்டு பண்ணிக்கிறேன். ஸோ 2 இன்ச்க்கான அளவில் ஃபுல்லாகவே பின்ஸ் வச்சு செக்யூர் பண்ணிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஃபுல்லாக பின் பண்ணியாச்சு. இப்போ இந்த ஃபோல்டிங்கோட கார்னரில் ஒரு ஸ்ட்ரெயிட் ஸ்டிச் போட்டுக்கிறேன். லைனிங்கோட பாட்டம் லேயரில் ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ டாப் ஆங்கிளில் போயிடலாம். இங்கே லைனிங் அண்ட் சாரீ ஃபேப்ரிக் ரெண்டும் சேர்ந்து வர மாதிரி ஒரு ஸ்டிச் போட்டுக்க போகிறேன். ஸ்டிச் பண்ணதுக்கு அப்புறம் 1/2 இன்ச் அலவன்ஸில் இதை சின்னதாக ஃபோல்டு பண்ணிட்டு ஒரு ஸ்டிச் போட்டுக்கிறேன். ஸோ இந்த டாப் ஆங்கிளில் தான் ராட் இன்சர்ட்டிங் அலவன்ஸ்க்காக 3 இன்ச்சுக்கு ஃபோல்டு பண்ணி அடிக்கணும். பட் அதுக்கு முன்னாடி சைட்லேயும் சாரீ ஃபேப்ரிக் அண்ட் லைனிங் ஃபேப்ரிக் சேர்ந்து வர மாதிரி டபுள் ஃபோல்டு பண்ணி ஃபுல்லாக ஒரு ஸ்ட்ரெயிட் ஸ்டிச் போட்டுக்கிறேன். சேம் இதே மாதிரி அதர் சைட்லேயும் நான் டபுள் ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இப்போ ஃபேப்ரிக்கோட 2 சைட்லையுமே ஃபோல்டட் ஸ்டிச் போட்டாச்சு. இப்போ டாப் ஆங்கிளில் இருந்து 3 இன்ச் அலவன்ஸ்க்கு நான் இப்படி ஃபோல்டு பண்ணிக்கிறேன். சாரீ ஃபேப்ரிக் ரொம்ப ஷைனிங்காக இருக்கிறதுனால அது எனக்கு கிரிப்பு ஸ்லிப் ஆகிட்டே இருக்குது. ஸோ 3 இன்ச்க்கான அலவன்ஸில் ஃபுல்லாக நான் பின்ஸ் வச்சு செக்யூர் பண்ணிக்கிறேன். அப்போ தான் ஸ்டிச் பண்ணும்போது ஃபேப்ரிக் விலகாமல் இருக்கும். இப்போ ஒரு ஸ்ட்ரெயிட் ஸ்டிச் போட்டுக்கிறேன். சாரீ ஃபேப்ரிக் ரொம்ப நெட்டடாக இருக்கிறதுனால கொஞ்சம் இப்படி ராட்ல இன்சர்ட் பண்ணும்போது கொஞ்சம் அங்கே எங்கே கசங்கி இருந்தாலும் நெட்டட் தனியாக தெரியுமோன்னு எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ அதனால லைனிங் அண்ட் சாரீ ஃபேப்ரிக் ஜாயிண்ட் வர மாதிரி டாப்போட எட்ஜிலையும் நான் ஒரு ஸ்டிச் போட்டுக்கிறேன். ராட் இன்சர்ட்டிங்கான 3 இன்ச் கேப் கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ கர்டன் பீஸோட பாட்டம் லேயருக்கு போயிடலாம். இதில் லைனிங் ஃபேப்ரிக் நான் ஆல்ரெடி ஃபோல்டு பண்ணி ஃபினிஷ் பண்ணிட்டேன். இப்போ சாரீ ஃபேப்ரிக்கோட பாட்டம் ஃபினிஷிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த ஃபேப்ரிக் இப்படி தான் சுருண்டு சுருண்டு வந்துட்டுருக்கு. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு ஒரு 1/2 இன்ச் அலவன்ஸில் சிங்கிள் ஃபோல்டு பண்ணி ஒரு ஸ்ட்ரெயிட் ஸ்டிச் போட்டுக்கிறேன். இப்போ சாரீ ஃபேப்ரிக்கோட பாட்டம் லேயரில் 4 இன்ச் அலவன்ஸில் நான் ஃபோல்டு பண்ணிக்கிறேன். ஸோ ஃபுல்லாகவே 4 இன்ச்சுக்கான அலவன்ஸ் கரெக்டாக பார்த்துட்டு நான் பின்ஸ் வச்சு செக்யூர் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ஃபோல்டட் ஃபேப்ரிக்கோட கார்னரில் ஃபுல்லாக ஒரு ஸ்ட்ரெயிட் ஸ்டிச் போட்டுக்கிறேன்.
ஸ்டிச் பண்ண இந்த இடத்துல இந்த கேப் இருக்கு. ஸோ அத நான் க்ளோஸ் பண்றதுக்காக ஒரு ஸ்டிச் போட்டுக்கிறேன். சேம் இதே மாதிரி அதர் சைட்லயும் ஒரு ஸ்டிச் போட்டுக்கிறேன். ஸோ 1 பீஸ் ஆஃப் கர்டன் ஃபேப்ரிக் ரெடி பண்ணியாச்சு. இப்போ இதோட சைடில் டாசில் அட்டாச்மெண்ட் பண்ண போகிறேன். ஜாயிண்ட் ஸ்டிச் போட்டிருந்த இந்த இடத்துல இருந்து ஒரு 1/4 இன்ச் அலவன்ஸில் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இந்த உல்லன் த்ரெட் டாசிலில் இருந்து ஃபர்ஸ்ட் நான் லைட் கலர் தான் யூஸ் பண்ண போகிறேன். இந்த டாசில் அட்டாச்மெண்ட் நான் கையில் தான் ஸ்டிச் பண்ண போகிறேன். அதுக்கு நான் இந்த நீடில் பாக்ஸில் இருக்க பெரிய சைஸ் நீடில் வெளியில் எடுத்துக்கிறேன். இந்த நீடில்குள்ளார இந்த 2 த்ரெட்டையுமே இன்சர்ட் பண்ணிக்கிறேன். இப்போ மார்க்டு பாயிண்ட்ல நான் நீடில் இன்சர்ட் பண்ணிக்கிறேன். கர்டனோட சைடில் ஃபேப்ரிக்கு 2 ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணதுனால நீடில் இன்சர்ட்டிங் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருந்துச்சு. இந்த த்ரெட்டை டாசில் கவர் ஆன மாதிரி ஒரு சுற்றிட்டு நான் ஒரு நாட் போட்டுக்கிறேன். சேம் அதே மாதிரி நான் இன்னொரு நாட்டும் போட்டுக்கிறேன். இப்போ இந்த எக்ஸஸ் த்ரெட்டை டாசிலோட ஹெட்டுக்குள்ளாரே இன்சர்ட் பண்ணிவிட்டு அதோட அதர் சைடில் நீடில் வெளியில் எடுத்துடுறேன். டாசிலோட சைஸுக்கே இந்த எக்ஸஸ் த்ரெட்டை கட் பண்ணி விட்டுடுறேன். ஒவ்வொரு டாசிலுக்கு இன்பிட்வீனில் நான் 2.5 இன்ச்சஸ்க்கு கேப் விட போகிறேன். ஸோ அதுக்கான மார்க்கிங் பண்ணிக்கிறேன். செகண்டாக நான் இந்த டார்க் கலர் டாசில் எடுத்திருக்கேன். இதையும் சேம் ஊசியில் கோர்த்துட்டு மார்க்டு பாயிண்டில் நான் இன்சர்ட் பண்ணிக்கிறேன். இப்போ சேம் ஃபஸ்ட்டு பண்ண மாதிரியே நான் 2 நாட்ஸ் போட்டுடுறேன். நாட்ஸ் போட்டது போக இருக்க இந்த எக்ஸஸ் த்ரெட்டை டாசில்குள்ளாரையே நான் இன்சர்ட் பண்ணிக்கிறேன். இப்போ அன்ஈவனாக இருக்க இந்த த்ரெட்டை மட்டும் கட் பண்ணி எடுத்துடுறேன். இப்போ அகெயின் 2.5 இன்ச்சஸ்க்கு மார்க்கிங் பண்ணிவிட்டு இந்த தேர்ட் கலர் டாசிலையும் நான் இன்சர்ட் பண்ணி நாட்ஸ் எல்லாம் போட்டுடுறேன். ஃபஸ்ட்டு 3 டாசில்ஸ் அட்டாச் பண்ணிட்டேன். சேம் இதே கலர் ஆர்டரில் தான் கர்டனோட எண்டிங் வரைக்கும் நான் டாசில்ஸ் அட்டாச்மெண்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். கர்டனோட ஒன் சைடு ஃபுல்லாகவே உல்லன் த்ரெட் டாசில்ஸ் அட்டாச்மெண்ட் பண்ணியாச்சு. சேம் இதே மாதிரி கர்டனோட அதர் சைட்லேயும் அட்டாச் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். கர்டனோட இந்த சைட்லேயுமே ஃபுல்லாகவே நான் டாசில் அட்டாச்மெண்ட் பண்ணிட்டேன். ஸோ 1 பீஸ் ஆஃப் கர்டன் வித் டாசில் ஒர்க் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. சேம் இதே மாதிரி இன்னொரு பீஸ் ஆஃப் கர்டன் ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். 2 பீசஸ் ஆஃப் கர்டன்ஸ் வித் டாசில் ஒர்க் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அண்ட் இது நான் சாரீ ஃபேப்ரிக்கில் பண்ணதுனால 1 பீஸில் வந்து ஸ்டோன் ஒர்க் இருக்குது, அதர் பீஸில் ப்ளைனாக தான் இருக்குது. பட் எனக்கு அது ஒரு ப்ராப்ளம் இல்லை. ஸோ நான் அதை அப்படியே விட்டுட்டேன். இப்போ நெக்ஸ்ட் இதுக்கான பெல்ட் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒயிட் லைனிங் ஃபேப்ரிக்கை 12/3 இன்ச்சஸ் சைஸுக்கு நான் 2 கட் பீசஸாக எடுத்திருக்கேன். பெல்ட்டோட திக்னஸ்க்காக ஆல்ரெடி இந்த லைனிங் ஃபேப்ரிக்கில் கேன்வாஸ் வச்சு அயன் பண்ணி எடுத்துட்டேன். சாரீ ஃபேப்ரிக்கும் நான் இதே அளவுக்கு கட் பண்ணி எடுத்திருக்கேன். சாரீ அண்ட் லைனிங் ஃபேப்ரிக்கை ஜாயின் பண்ணுறதுக்காக 4 சைட்ஸ்லேயும் நான் ஒரு ஸ்டிச் போட்டுக்கிறேன். ஸ்டிச் பண்ணது போக இருக்க இந்த எக்ஸஸ் சாரீ ஃபேப்ரிக்கை கட் பண்ணி விட்டுடுறேன். ஃபேப்ரிக்கோட பேக் சைடில் ஃபோல்டு பண்ணி ஒரு ஸ்டிச் போட்டுடுறேன். பெல்ட்டுக்கு நான் பிளான் பண்ணி இருக்கிறது 11 இன்ச்சஸ் ஹைட். ஸோ 11 இன்ச்சஸ்க்கு மார்க் பண்ணிவிட்டு அங்கேயும் ஃபேப்ரிக்கை ஃபோல்டு பண்ணி ஒரு ஸ்டிச் போட்டுடுறேன். பெல்ட்டோட லென்த்லேயும் ஒரு ஃபோல்டு பண்ணி ஒரு ஸ்ட்ரெயிட் ஸ்டிச் போட்டுக்கிறேன். வித் 2.25 இன்ச்சஸ் வர மாதிரி நான் கரெக்டாக ஃபேப்ரிக்கை ஃபோல்டு பண்ணி ஒரு ஸ்டிச் போட்டுடுறேன். பெல்ட் ஃபேப்ரிக்கான 4 சைட்லேயுமே ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் போட்டாச்சு. இப்போ இதை அகைன் இன்னொரு ஃபோல்டு பண்ணி நல்லா கை வச்சு அழுத்தி விட்டுடுறேன். இப்போ ஒரு ஸ்ட்ரெயிட் ஸ்டிச் போட்டுடுறேன்.
இப்போ நான் ரெடி பண்ண இந்த பெல்ட்டோட சைஸ் லென்த் 11 இன்ச்சஸ் அண்ட் வித் 1 இன்ச். சேம் இதே மாதிரி இன்னொரு பீஸ் நான் ரெடி பண்ணிட்டு காமிக்கிறேன். பெல்ட்டுக்கான 2 பீசஸ் ரெடி பண்ணியாச்சு. இப்போ இதில் நெக்ஸ்ட் வெல்க்ரோ அட்டாச்மெண்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வெல்க்ரோ டேப் ஒயிட் கலரில் கூட கிடைக்கும், பட் என்கிட்ட கரண்ட்லி ஸ்டாக் இருக்கிறது பிளாக் கலர் தான். ஸோ நான் அதையே யூஸ் பண்ணிக்க போகிறேன். பெல்ட்டோட அளவுக்கு தேவைப்படுற மாதிரி 2 பீசஸாக வெல்க்ரோ டேப்போட ரெண்டுலேயுமே கட் பண்ணிடுறேன். டேப்ஸ் லைட்டாக அன்இவனாக இருக்குது. இப்போ அதை கரெக்டாக ப்ளேஸ் பண்ணி எக்ஸஸாக இருக்கிறத கட் பண்ணிடுறேன். பெல்ட்டோட ஒரு எட்ஜில் 1 பீஸ் ஆஃப் வெல்க்ரோ அட்டாச் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த பெல்ட்டோட அதர் எட்ஜில் இப்படி ரோல் பண்ண மாதிரி தான் லாக் ஆகும். ஸோ கரெக்டாக இப்படி ஃபோல்டு பண்ணிவிட்டு அங்கே நான் இன்னொரு பீஸ் ஆஃப் வெல்க்ரோவை அட்டாச் பண்ணிக்கிறேன். ஸோ அவ்வளோதான், 1 பெல்ட் ரெடி பண்ணியாச்சு. சேம் இதே மாதிரி இன்னொரு பீஸ் பெல்ட் நான் ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். 2 கர்டன் பீசஸ்க்கு 2 பெல்ட்ஸ் ரெடி பண்ணியாச்சு. பெல்ட்டோட லென்த் நான் ரெடி பண்ணி இருக்கிறது 11 இன்ச்சஸ். உங்களுக்கு இன்னும் கூட நல்லா டைட்டாக வரணும்னா இதர் 10 ஆர் 9 இன்ச்சஸ்க்கு கூட நீங்கள் பெல்ட் ஃபைனலாக ரெடி பண்ணிக்கலாம். என்னோட ரூமில் இப்போ ஆல்ரெடி மாட்டியிருக்க இந்த ப்ளூ கர்டன்ஸ் ரெடிமேடில் பர்ச்சேஸ் பண்ணது தான். ரொம்ப நாளாக என்னோட ரூமுக்கான கர்டன்ஸ் நானே கஸ்டமைஸ் பண்ணி யூஸ் பண்ணணும்னு யோசிச்சுட்டே இருந்தேன். ஸோ அதுக்கான ஒரு ட்ரையலாக தான் இந்த சாரீ கன்வர்ஷன் கர்டன்ஸ் நான் ஜஸ்ட் ரெடி பண்ணேன். இப்போ இந்த பழைய கர்டன்ஸ் ரிமூவ் பண்ணிவிட்டு நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இந்த நியூ கர்டன்ஸை மாட்ட போகிறேன். அண்டு இவ்வளோ நாள் இல்லாமல் இப்போ ஏன் சடனாக இந்த கர்டன் மேக்கிங்லாம் பண்ணுறேன்னா, ஃபியூ மந்த்ஸ் முன்னாடி நான் அப்லோட் பண்ண ஒரு வீடியோவில் மென்ஷன் பண்ணியிருப்பேன் என்னோட ரூம் என் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நான் மாற்ற போகிறேன் அப்படின்ட்டு. ஸோ அதில் வந்துட்டு இந்த டிஐஒய் கர்டன்ஸ் மேக்கிங்கும் இன்க்ளூடட் தான். இன்னும் ஒரு ஃபியூ திங்ஸ் ஆட் பண்ணேன்னா என்னோட ரூம் அப்டேட் வந்து கம்ப்ளீட் ஆகிடும். நெக்ஸ்ட் இன்னும் ஒரு 1 or 2 ட்ரெஸ் மேக்கிங் வீடியோ அப்லோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் என்னோடய ரூம் டூர் கம்ப்ளீட் பண்ணிடுவேன். இந்த சாரீ கன்வர்ஷன் டிஐஒய் கர்டன்ஸ் நான் நினச்சதை விடவும் ரொம்பவே நல்லா வந்திருக்கு. எனக்கு இது பர்சனலி ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. என்னோட ரூம் ரொம்பவே காம்பேக்டாக இருக்கிறதுனால இந்த கர்டன்ஸோட லோவர் பார்ட் வந்து வெளியில் தெரியல. ஏன்னா காட் அண்ட் இந்த டேபிள் வந்து கவர் பண்ணிடுச்சு. கர்டன்ஸோட ஃபுல் வியூ தெரிகிற மாதிரி இருந்தால் இன்னும் கூட நல்லா இருந்திருக்கும். இந்த டாசில் ஒர்க்லாம் நான் நிஜமாவே இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். ரொம்பவே பெஸ்ட்டாக வந்திருக்கு. இப்போ கர்டன்ஸில் நான் ரெடி பண்ண இந்த பெல்ட் யூஸ் பண்ணி டைப் பண்ணும்போது அதோட லுக் எப்படி வருதுன்னு காமிக்கிறேன். விண்டோ ஏரியாவில் என்னோட இந்த இயர்க்கான விஷன் போர்டு தான் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதை தனியாக எடுத்து வச்சுட்டு பிளைன் விண்டோ நான் ஒன்ஸ் காமிக்கிறேன். அந்த போர்டு எடுத்து கீழே வைக்கிறதுக்குள்ள சடனாக கரண்ட் கட் ஆயிடுச்சு. இப்போ டைம் அரவுண்ட் 6 PM ஈவினிங். இந்த கர்டனோட லுக் வந்துட்டு லோ லைட்டிங்லேயும் எனக்கு நல்லா இருக்க மாதிரி ஃபீல் ஆச்சு. ஸோ அதான் ஜஸ்ட் ஃபோனில் இருக்க டார்ச் லைட் யூஸ் பண்ணி இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறேன். ஃபியூ மினிட்ஸ்லேயே கரண்ட் வந்துடுச்சு. ஸோ தட்ஸ் இட், அவ்வளோதான். இந்த வீடியோவோட எண்டிங்க்கு வந்தாச்சு. நெக்ஸ்ட்டு வேறு ஒரு வீடியோவில் பார்க்குறேன். பாய். இந்த கர்டன் மேக்கிங் ஐடியா எனக்கு வந்ததுமே ஃபர்ஸ்ட் நான் இந்த சாரீ ஃபேப்ரிக்கை விண்டோவில் போட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னுட்டு அதுக்கப்புறம் ஐடியா பண்ணிக்கலான்னு தோணுச்சு. ஸோ விண்டோவில் போட்டு பார்த்தா செம்ம டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது. இதில் கர்டன் மேக்கிங் பண்ணுறது கண்டிப்பாக வேஸ்ட்டாக தான் ஆகிடும். அண்டு இந்த சைட்ஸில் உல்லன் த்ரெட்ஸ்க்கான ஹேங்கிங்ஸ் ஆட் பண்ணால் அதோட வெயிட் எப்படி இது தாங்கும்னு தெரியல. ஏன்னா இது ரொம்ப நெட்டடாக இருக்குது இந்த சாரீ ஃபேப்ரிக். ஸோ அதுக்கு எனக்கு வேறு ஆப்ஷனே இல்லை. நான் லைனிங் யூஸ் பண்ணி தான் கர்டன் மேக்கிங் பண்ண போகிறேன். இப்போ கரண்ட்லி என் கையில் இருக்க உல்லன் த்ரெட்ஸ் வந்து ஜஸ்ட் இந்த 3 கலர்ஸ் மட்டும்தான். இது வேற ஒரு பர்பஸ்க்காக நான் முன்னாடி வாங்கி வச்சது. கண்டிப்பாக இந்த கர்டன் மேக்கிங்க்கு இது பத்தாது. ஸோ நான் நெக்ஸ்ட் டைம் ஷாப் போகும்போது இதே 3 கலர்ஸ்லாம் எனக்கு கிடச்சா நான் வாங்கிப்பேன். இல்லாட்டி வேறு 3 கலர்ஸ் தான் நான் நியூவாக வாங்க போகிறேன். லைனிங் ஃபேப்ரிக் லைட்டாக கசங்கி இருந்துச்சு. ஸோ மெஷர்மெண்ட் மார்க்கிங்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடியே லைனிங் ஃபேப்ரிக் ஃபுல்லாக நான் அயர்ன் பண்ணிக்கிட்டேன். ஸ்டிச் பண்ண பிளெயின் கர்ட்டனை ஜஸ்ட் விண்டோவில் போட்டு பார்த்தேன். 1 பீஸே விண்டோக்கு ஃபுல்லாகவே கவர் ஆகுது. பட் ஸ்டில் நான் 2 பீசஸ் வச்சு தான் என்னோட விண்டோ கவரேஜ் பண்ண போகிறேன். இப்போ டைம் அரவுண்ட் 12:27 ஆகுது, மிட் நைட். 1 பீஸ் ஆஃப் கர்ட்டனில் இந்த டாசில்ஸ் அட்டாச் பண்ணி முடிக்கிறதுக்கே எனக்கு நைட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் பீஸ்க்கான டாசில் அட்டாச்மெண்ட் நான் மார்னிங் பண்ணிக்கலான்னு இருக்கேன். இப்போ கண்ணு நல்லா எரியுது, நான் போய் தூங்க போகிறேன். விண்டோவில் 1 பீஸ் கர்டன் போட்டு பார்க்கும்போதே எனக்கு இதோட அவுட்புட் வந்து ரொம்பவே பிடிச்சிருக்கு. இன்னொரு பீஸ் கர்ட்டனும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அது விண்டோவில் போடும்போது கண்டிப்பாக பார்க்க நல்லா இருக்கும்னு தான் நினைக்கிறேன்.
த்ரெட் டாசில் மேக்கிங் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஜஸ்ட் வெறும் கர்டன்ஸோட அட்டாச் பண்ண வேண்டியது மட்டும் தான் மிச்சம். வீடியோ கவரேஜ் எல்லாம் ஃபுல்லா எடுத்து முடிச்சுட்டேன். ஸோ ஃபைனலா சும்மா டியூப் லைட்டும் ஆஃப் பண்ணிட்டு லோ லைட்டிங்ல எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்காக தான் இந்த வீடியோ கிளிப் எடுக்கிறேன். எனக்கு இந்த கர்டன்ஸோட அவுட்புட் ரொம்பவே பர்சனலி பிடிச்சிருக்கு. வீடியோ பார்க்குற ஆடியன்ஸ் உங்களுக்கு ஏதாவது சஜஷன்ஸ் இருக்கும்னா எனக்கு ஜஸ்ட் கமெண்ட்ல சொல்லுங்க.